மனசுல நீ எப்போ எது நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அதுதான் உன் கனவுலயும் வரும். நீ கனவுல எதையாவது ஒன்னு நினைச்சு பயந்து போய் எதையாவது உளறி வச்சேன்னா நாளைக்கு நீ வாழ போற வீட்டுல அது பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க பாரு, தேவையில்லாம உன் வாழ்க்கைய நீயே சிக்கலாக்கிக்காத. இங்க பாரு, இன்னொன்னையும் நீ ஞாபகத்துல வச்சுக்கணும். விமல் தப்பு பண்ணது உண்மை. அவர் செஞ்ச தப்புக்கு தான் நீ தண்டனை கொடுத்திருக்க. விமல் பண்ண தப்புக்கு அவங்க அம்மா தண்டனை அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. லட்சுமி அக்கா சொல்றதான் உண்மை. காமாட்சத்தை ரொம்ப நல்லவங்கம்மா. கொஞ்ச நாள் அவங்க வீட்டில் தங்கியிருந்த அனுபவத்தில் சொல்கிறேன். அவங்க துக்கம் ரொம்ப பெருசுமா. அதுக்கு ஒரு வடிகால் வேணாம். சென்னையிலே அவங்க இருந்தாங்கன்னா எப்போவும் விமலையே நினச்சிக்கிட்டு அந்த துக்கத்திலேயே அவங்க போட்டு உமாவை கவனிக்காமல் விட்டுருவாங்க. அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். உனக்கு நாளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி அந்த உமாவுக்கும் கல்யாணம் பண்ணணும். அவளும் சந்தோஷமாக வாழணும். அந்த பொறுப்பு என்னோட தானே. ஏன்னா எப்போ நீ என் பொறுப்புன்னு மனசார சொல்லணும், உன்னோட எல்லாத்துக்குமே நான் தான்மா பொறுப்பு. எப்படின்னு உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வேணும்னு நீ நினைச்சு பார்க்கவே மாட்டியா? எனக்காகவே உன் வாழ்க்கையை இப்படி துளி துளியா அழிச்சுக்கிறீ என்ன? பைத்தியம் மாதிரி வளராதம்மா. நான் ஒன்றும் என் வாழ்க்கையை அழிச்சிக்கல. என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை சேர்த்துக்கிறேன், புரியுதா? தேவையில்லாமல் போட்டு மனசை குழப்பிக்கிட்டு தூங்காமல் சாப்பிடாம உடம்பை கெடுத்துக்காத. கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு. உன் மனசு சுத்தமாக இருந்தால் தான் முகமும் அழகாக இருக்கும். எதை பற்றி நினைக்காம போய் நிம்மதியாக தூங்கு. போ போ வா. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், இப்போ நீங்க படிச்சிட்டு இருக்கிற ரிப்போர்ட் தான் விமலோட ஒரிஜினல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை முத்தையா கோர்ட்ல சப்மிட் பண்ணாம டாக்டர் மிரட்டி ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண வச்சிருக்காரு. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. முத்தையா அப்படிப்பட்ட ஆளா இருப்பாருன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். நானும் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் தான். சட்டப்படி நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கவே கூடாது. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணு கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டினதுனால தான் நான் இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி ரிப்போர்ட்டை மாற்றி எழுதுனேன். நீங்க மாத்தி எழுதி கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்ல என்ன எழுதியிருக்கீங்க? தலையில அடிபட்டதுனால தான் விமல் இறந்தாருன்னு நான் ரிப்போர்ட்ல மாற்றி எழுதியிருந்தேன். ஏன்னா இன்ஸ்பெக்டர் முத்தையாவும் அப்படிதான் எழுத சொன்னாரு. ஆக்சுவலா எங்க அக்காக்கும் விமலுக்கும் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் சார் கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமா அவர் குவைத்தில் போய் செட்டில் ஆயிட்டாரு. இப்பதான் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து செட்டில் ஆயிட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னாரு. ஸோ எங்க அக்காவும் அவரும் தனி கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியல. எங்க அக்காக்கும் அவருக்கும் செட்டே ஆகல. எங்க அக்கா கூட நிறைய வாட்டி வந்து புலம்பியிருக்கா, இந்த மாதிரி அவருக்கும் நிறைய பொண்ணுங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு. அதோட உச்ச கட்டம் தான் சார் எங்களோட காமன் ஃப்ரெண்ட் ரேணுகாவை அவர் அப்ரோச் பண்ணது. ஏதோ ஒரு கட்டத்துல உணர்ச்சி வசப்பட்டு எங்க அண்ணி விமலோட சண்டை போட்டது, அடிச்சது எல்லாம் உண்மைதான். அப்படி புடிச்சு தள்ளதுனாலதான் விமலோட தலையில அடிபட்டு செத்து போயிட்டாருன்னு எங்க அண்ணி நினைச்சிட்டாங்க. உண்மையிலேயே அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் விஷம் சாப்பிட்டிருக்காரு. யாரு விஷம் கொடுத்திருக்காங்கங்கிற விஷயம் எங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாமே தவிர, ஆனா முத்தையாவுக்கு கண்டிப்பா தெரியும். எப்படி சொல்றீங்க? இல்ல சார், இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இந்த கேஸ் ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே எங்க அக்காவையும் ரேணுகாவையும் எப்படியாவது உள்ள தள்ளி இந்த கேஸை முடிச்சணும்னு தான் அந்த முத்தையா பார்த்துட்டு இருந்தான். இன்ஃபேக்ட் நானும் காயத்ரியும் எங்க அக்காவையும் ரேணுகாவையும் எப்படியாவது வெளியில எடுக்கணும்னு ட்ரை பண்ணோம். அந்த முயற்சியெல்லாம் கூட அவன் ஸ்டாப் பண்ணிட்டான் சார். சார், விமலோட டைரி 3 எங்க கிட்ட கிடைச்சது. அதை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம்னா நிச்சயமா எங்க அண்ணியை அட்லீஸ்ட் ஜாமீன்லயாவது வெளியெடுக்க பார்த்திருப்போம்.
அந்த டைரிய கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காகவே ரோட்ல எங்க வண்டியை மடக்கி ஆளை வச்சு அதை திருடிட்டு போயிட்டாரு. நிஜமாவே என்னால நம்ப முடியலம்மா. இவங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். என் விஷயத்தில் நடந்த உண்மையை நான் சொல்றேன். சக்தின்னு எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த நர்ஸை நான் மனசார விரும்பினேன். யாரோ அடிச்சதுனால விமல் சாகல சார். ஆக்சுவலா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ½ அன் ஹவருக்கு முன்னாடி அவரோட பிளட்ல பாய்சன் கலந்துருக்கு. அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்களேன். எங்க டாக்டர் அப்படிப்பட்டவர்லாம் இல்ல. எந்த தப்புக்கும் தொட போக மாட்டாரு. அவர் சொன்ன மாதிரியே ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்தார். ஆனா அதுக்கப்புறம் அவர் சக்தியை ரிலீஸ் பண்ணவே இல்லை. காயத்ரி தான் என்கிட்ட சக்தி ஜெயில இருக்கான்னு சொன்னாங்க. அவர் சொல்றது உண்மைதான் சார். சக்தி ஜெயில எங்க அண்ணியை மீட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க தான் எங்க அண்ணி கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்க அண்ணி என்ன வர சொல்லி இந்த விவகாரம் முழுசியும் என்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடு, ஆக்ஷன் எடுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க இந்த டாக்டரையே தேடி போனோம். சக்தி எங்க அக்கா கிட்ட சொல்லாம இருந்து எங்க அக்கா எங்க கிட்ட சொல்லாம இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு டாக்டர் இருக்கிற விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இவரை கூட்டிட்டு நாங்களும் ஜெயிலுக்கு போனோம். ஆனா ஜெயில சக்தின்னு யாருமே இல்லைன்னு சொல்லி இவரை திருப்பி அமிச்சிட்டாங்க. சார், நான் தப்பு செஞ்சது உண்மைதான். ஆனா விமலோட சாவுல என்ன நடந்ததுங்கிறத தெளிவா சொல்ற ஒரிஜினல் ரிப்போர்ட்டை உங்ககிட்ட நான் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு இதை வச்சு இன்ஸ்பெக்டர் முத்தையா மேல ஆக்ஷன் எடுங்க. என்னோட சக்தி எனக்கு திரும்ப கிடைச்சாகணும். இவங்களோட அக்காவும் அவங்களோட ஃப்ரெண்டும் ஜெயில இருந்து வெளியே வரணும் சார், ப்ளீஸ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. முத்தையாவை வர சொல்லி என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அத்தை, அத்தை, வாங்கப்பா, வாங்கம்மா, உட்காருங்க, உட்காருங்க. வாமுத்து, அண்ணே, சார், நான் ஹஸ்பண்டை கழுவி ஊற்றணும் சார். மாமியார் நாத்தனார் அவங்கெல்லாம் சேர்த்து திட்டுற மாதிரி ஏதாவது ஆஃபர் இருக்கா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இருக்கு, 3000 rupees ஆகும். 3000-ஆ? சார், அப்படின்னா எனக்கு ஒரு இயர்லி பேக்கேஜ் கிடைக்குமா? காமாட்சி, நல்லா இருக்கியாம்மா? அண்ணே, நீங்க எப்படின்னு இருக்கீங்க? என்ன மன்னிச்சிருங்க. அண்ணன் மேல கோவமா இருக்கியாம்மா? இல்ல, இத்தனை வருஷமா நம்மளை வந்து பார்க்காம இருந்தவன் இன்னைக்கு பொண்ணு கல்யாணம்னு நம்ம வீட்டில் வந்து நிக்கிறானேன்னு பாக்குறியம்மா? சத்தியமா இல்லைண்ணே. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சாவது நீங்க என்ன வந்து பாக்குறதுக்கு உங்க பொண்ணு கல்யாணம் ஒரு காரணமா இருந்திருக்கே. அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த கடவுளுக்கு தானே நான் நன்றி சொல்லணும். காமாட்சி, உன் அண்ணன் உன்னை வந்து பார்க்காம பேசாம இருந்ததெல்லாம் தப்புதான். ஆனா ஒரு நாள் கூட உன்னை பத்தி பேசாம உன்னை பத்தி நினைக்காம இருந்ததே இல்லம்மா. ஆண்டவன் புண்ணியத்துல முத்தையா எடுத்து சொல்ல போக இன்னைக்கு மனசு மாறி உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. முத்தையா, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலப்பா. இந்த நிமிஷத்துலயே நான் செத்தா கூட பரவாயில்ல. என் அண்ணன் என்ன பார்த்துட்டாரு. என் அண்ணன் என்கிட்ட பேசிட்டாரு. எனக்கு இது போதும் முத்தையா. அப்படி சொல்லாத காமாட்சி. என்னமோ பைத்தியக்கார மனசு, வீண் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு ஏதோ புருஷன் மேல சண்டை போட்ட கோவம். இத்தனை வருஷமா வராம இருந்துட்டேன். அவன் செத்து போயிட்டான்னு கேட்டு கூட வராம இருந்துட்டேன்.
அது போட்டு உன் புள்ள அவன் என்ன பண்ண? அவன் செத்து போயிட்டாடி கேள்விப்பட்டு கூட நான் வராம இருந்துட்டேன் பாரு. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். கேட்டா என் புள்ள நாக்கு பிடிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ஏதோ உறவு முக்கியம்னு எனக்கு புத்தி சொல்றியே, நீ உன் தங்கச்சியோட நல்ல உறவா இருக்கியான்னு கேட்டான். எனக்கு அவன் மேல கோபம் வரல. ஏன் தெரியுமா? நான் கும்பிட்ற கருப்புசாமி தான் அவன் மூலமா வாக்கு சொல்றாரோன்னு நினச்சிக்கிட்டேன். அதனால தான் இந்த பாலா போன புத்தி தெளிஞ்சு போய் உன் முன்னாடி வந்து நிற்கிறேன் காமாட்சி. ஆளாதுமா. பார்வதி, அந்த தட்டை எடுத்து கொடுமா. இந்தாங்க. வாங்கிக்க காமாட்சி. என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். உன் மருமக மல்லியாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். கல்யாணத்துக்கு அவசியம் வந்து முன்னாடி நின்று நடத்தி கொடுத்துருமா. அது மட்டும் இல்லை, மணமேடையில் நீ நிற்கும் போது எல்லாரும் உன்னை யாருன்னு கேட்கணும். மல்லிகா பக்கத்தில் நீதாம்மா நிற்கணும். இதுக்கு மேல எனக்கு வேற என்னென்ன வேணும்? நான் வராம வேற யாருன்னு வருவாங்க? இதை பாருமா, எல்லா விஷயத்தையும் மனசு விட்டு பேசிட்டா பகையெல்லாம் மறந்து போயிடுன்னு சொல்லுவாங்க. அழாது, கண்ணை தொடச்சிக்கோ. இதை பாரு காமாட்சி, கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டதுனால கரெக்டா கல்யாணத்தன்னைக்கு காலையில வந்து நிக்க கூடாது. 4 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும், சரியா? ஆமா. இதெல்லாம் சொல்லணுமா நீ? கண்டிப்பா வருவேன். நான் எல்லாத்தையும் முன்ன நின்று நடத்தி கொடுக்குறேன். நீ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அப்புறம் காமாட்சி, நீ எத்தனை நாளைக்கு தான் பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்ப? கல்யாணத்துக்கு வரும்போதே உன் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துரு. இனிமே நீ இந்த அண்ணன் வீட்டில் தாம்மா இருக்கணும். ஆமாம்மா, உறவுக்கு மிஞ்சி உலகத்தில் எதுவுமே இல்லைம்மா. என் தங்கச்சி தனியாக கஷ்டப்படுதேன்னு நான் வெளியில் காட்டிக்கலனாலும் தினமும் உன்னை நினச்சி மனசுக்குள்ளே எவ்வளோ சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அண்ணே, எனக்கு இது போதும். எனக்கு இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம். நான் வந்துடுறேன். நம்ம வீட்டுக்கே நான் வந்துடுறேன். இனிமே ஆயுசு பூரா உன் கூடவே இருந்துடுறேன். எனக்கு அது போதும். டேய் முத்தையா, காமாட்சியத்தை கிளம்புறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீ தான் பண்ணி கொடுக்கணும். சரிங்கம்மா. இத பாரு காமாட்சி, கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும் சொல்லிட்டேன். கண்டிப்பா வந்துடுறேன். நீ கண்டிப்பா வர. ஒரு நிமிஷம், கமிஷனர் லைன்ல வர்றாரு. சார் சொல்லுங்க சார். முத்தையா, நீங்க உடனே இங்க கிளம்பி வாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. சீக்கிரம் வாங்க. ஓகே சார், நான் உடனே வரேன். ஓகே. என்னப்பா சொன்னாரு? கமிஷனர் உடனே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வர சொல்றாருப்பா. ஆஃபீஸ்க்கு நீ தான் லீவில் இருக்கியே, உடனே எதுக்கு கூப்பிடுறாங்க? அதான் ஒன்றும் புரியல. ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் போய் என்னதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. நான் யூனிஃபார்ம் பார்த்துட்டு போயிட்டு வந்துடுறேன். நீங்க உட்காருங்க. அண்ணே, அண்ணி உட்காருங்க. நான் போய் டிஃபன் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. உட்காருங்க. சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். இன்ஸ்பெக்டர் முத்தையா, இதுக்கு என்ன அர்த்தம்? சார், என்ன சார் இது? என்ன டாக்டர் இது? நீங்க கொடுத்த ரிப்போர்ட் அது? விமல் டெத்தப்ப வேற ரிப்போர்ட் கொடுத்தீங்க. இதை கொடுத்துக்கலாமே என்கிட்ட. முத்தையா, என்ன நடிக்கிறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நானா? மிஸ்டர் சூர்யா, கொஞ்சம் அமைதியா இருங்க. முத்தையா சார், அவரை மிரட்டல நீங்க. என்ன சார் இது? என்ன பார்த்து இப்படி கேட்குறீங்க? நான் எதுக்கு சார் இவரை மிரட்ட போறேன்? டாக்டர், நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, நான் நம்புறேன். இதை ஏன் டாக்டர் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கொடுக்கல? இது என்கிட்ட நீங்க கொடுத்துருக்கலாமே. முத்தையா, தயவு செஞ்சு நீங்க நடிக்கிறது நிறுத்துறீங்களா? கமிஷனர் சார், டாக்டர் இப்ப கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் தான்
ஒரிஜினல் ரிப்போர்ட். இத வச்சு எங்க அண்ணியை ஈஸியா இந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுக்க முடியும். அது நடக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தடை பண்ணணுமோ அது எல்லாமும் பண்றது இந்த முத்தையா தான். இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. சார் ப்ளீஸ், அவங்க சொல்றதை நம்பாதீங்க சார். அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல சார். நான் எவ்வளோ நேர்மையான போலீஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்களே சந்தேகப்படலாமா சார்? சார் ப்ளீஸ், இதுக்கு முன்னாடி நான் உங்களை பர்சனலாக பார்த்ததும் இல்லை, பேசுனதும் இல்லை, கோர்ட்டில் தான் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது என் மேலே ஏன் சார் பழிய போடுறீங்க? சொல்லுங்க டாக்டர், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. நானும் அவங்கள ரிப்போர்ட்டை மாற்றி எழுத சொன்னேன். இதை பாருங்க, எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு நேர்மையான போலீஸ்காரன் இன்னை வரைக்கும் பேர் வாங்கியிருக்கேன். என் மேல அபாண்டமா ஒரு பழிய போட்டீங்கன்னா என் லைஃப் என்ன ஆகும் யோசிச்சு பாத்தீங்களா? தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. யாராச்சும் உங்களை மிரட்டாங்களா? சொல்லுங்க. எதுக்காக அந்த சூர்யா காயத்ரி பேச்சை கேட்டு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இவங்க உங்களை மிரட்டாங்களா? சொல்லுங்க டாக்டர். டிபார்ட்மெண்ட் மூலமா நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் சார். சும்மா விட மாட்டோம் உங்களை. ஸ்டாப் இட் முத்தையா. திரும்ப திரும்ப நீங்க சொன்னதே சொல்றதுனால நீங்க செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிராது. இந்த டாக்டரை மிரட்டி போலி ரிப்போர்ட் எழுதி வாங்கினதா அவர் நேரடியா என்கிட்டயே சொல்லிட்டாரு. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சத்தியமா இல்ல சார். டாக்டர் சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். டாக்டர் வாய் திறந்து கொஞ்சம் பேசுங்க டாக்டர். இவன் நடிக்கிறான்றது நம்ம 3 பேருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு தான் கமிஷனருக்கு தெரியும். ப்ளீஸ் என்ன நடந்துச்சோ அதை சொல்லுங்க. கமிஷனர் இருக்காரு, அவர் பார்த்து பாரு. இந்த கேஸ் நியாயமா நடக்கும். இதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். ப்ளீஸ் டாக்டர் சொல்லுங்க டாக்டர். சார் ஏன் அமைதியா இருக்கீங்க? பேசுங்க. தயவு செஞ்சு இன்னொரு தடவை சொல்லுங்க. ஒன்னும் தப்பில்ல. இந்த ரிப்போர்ட் தான் நீங்க ஒரிஜினலா கைப்பட எழுதின ரிப்போர்ட். கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணது இந்த முத்தையாவோட மிரட்டல் தாங்க முடியாம நீங்க செஞ்சதுன்னு. இதுதானே சொல்ல போறீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க டாக்டர். ப்ளீஸ் ஓபன் அப். சொல்லுங்க. பேசுங்க டாக்டர். எல்லாரும் சொல்றாங்கல்ல. என் லைஃப் தான் டாக்டர். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். டாக்டர் ப்ளீஸ். என்ன மன்னிச்சிடுங்க சார். இன்ஸ்பெக்டர் மேல எந்த தப்பும் இல்லை. இல்ல இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட்டை மாத்தி எழுத சொல்லல. வாட்? டாக்டர் என்ன சொல்றீங்க நீங்க? என்ன எதுவும் கேட்காதீங்க. உங்க வற்புறுத்தலுக்கு பணிஞ்சுதான் நான் இப்படி ஒரு ரிப்போர்ட்டை எழுதினேன். டாக்டர் நான் இந்த தப்பு பண்ணி இன்ஸ்பெக்டர் மேல பழி விழுந்தா அவருக்கும் அவரோட தொழிலுக்கும் இது ஆபத்தா போயிடுச்சுன்னா அந்த பாவம் என்னை சும்மா விடாது. என் தலையெழுத்து, என் சக்தி எங்க போனான்னு எனக்கு தெரியாது. அதுக்கு இவர் என்ன பண்ணுவார் பாவம்? என்ன டாக்டர் இதெல்லாம்? முத்தையா தான் ரிப்போர்ட்டை மாத்தி எழுத சொன்னார்னு சொன்னீங்க. இப்ப இல்லைங்கிறீங்க. மன்னிச்சிருங்க சார். சூர்யா என்கிட்ட ரிப்போர்ட்டை அப்படி சொல்ல சொல்லி சொன்னதுனால தான் நான் அப்படி சொன்னேன். இன்ஸ்பெக்டர் முத்தையா சார் அந்த ரிப்போர்ட்டை மாத்தி எழுத சொல்லல. இந்த சூர்யாவோட அக்காவை வெளியெடுக்கிறதுக்காக அந்த ரிப்போர்ட்டை மாத்தி எழுதி கொடுத்துட்டா அதை இன்ஸ்பெக்டர் மாத்தி வாங்கினதா ஒரு கதையை ஜோடிச்சு அதை என் வாயால சொல்ல சொன்னாங்க. நான் செஞ்சது தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க சார். நான் வரேன். டாக்டர் 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 சார், அவர் ஏன் இந்த மாதிரி மாத்தி பேசுறாருன்னு எனக்கு தெரியல. சார் சார் சத்தியமே இப்ப அவர் சொன்னதான் போய் சார். இந்த முத்தையா தான் ரிப்போர்ட்டை மாத்தி எழுத சொல்லி டாக்டரை மிரட்டினாரு. அவர் கட்டிக்க இருந்த பொண்ணை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டினாரு. இப்போ என்னடானா அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாரு. நடிக்கிறாரு சார். காயத்ரி, என்னாச்சு காயத்ரி உங்களுக்கு? நான் வனிதாவை வெளியெடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன்றது உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சும் என் மேல அப்படி ஒரு பழி. சார், நான் டியூட்டியில் இருந்த வரைக்கும் எந்த தப்பும் பண்ணதே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் சார். நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் அப்படி தான் இருப்பேன்.
அதுல எந்த மாற்றமும் இல்லை சார். ஆனா ஏன் இவங்க அப்படி பேசுறாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல சார். சார் இவர் சொல்றது நம்பாதீங்க சார். இவர் பொய் சொல்லிட்டு இருக்காரு. will you please get out? சார் why did you please understand me? என்ன வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சீங்களா? சார் ஒரு பொறுப்பான போலீஸ் ஆபீசர் கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க செஞ்சது கிரிமினல் ஆஃபென்ஸ். புடிச்சு உள்ளதல்னா 6 வருஷம் ஜெயில்ல இருக்கணும். உங்களை வெளியே போங்கன்னு சொன்னேன். சார் நான் கொஞ்சம் சொல்றது கேளுங்க Please சார். get lost. சார் டாக்டர், என்ன டாக்டர் இது? நீங்க என்கிட்ட இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கவே இல்லையே. இதை மட்டும் நீங்க என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா ப்ராப்ளமே இல்லை சார். இதை மட்டும் Stop it, முத்தையா. I'm sorry, Mr. முத்தையா. நீங்க லீவ்ல இருந்தீங்க. உங்களை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். I'm really sorry. என்ன சார் நீங்க எங்கிட்ட போய் சாரி கேட்குறீங்க? நீங்க உங்க கடமையை தானே பண்ணுனீங்க. என் மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, கூப்பிட்டு விசாரிச்சிங்க. இதுல என்ன சார் தப்பு இருக்கு? ஆனா என்ன காரணம்னு தெரியல. என் மேல எதுக்கு அவங்க பழி போடுறாங்கன்னு புரியல. அந்த டாக்டர் மனசு மாதிரி உண்மையை சொல்லிட்டாரு. இப்போவாது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதும் சார். நீங்க கிளம்புங்க மிஸ்டர் முத்தையா. ஓகே சார்.